Welcome to 7th Standard Social Science class. History Unit 1 Part 1. New Religious Ideas and Movements. Children, now we are going to learn about new religious ideas and movements. Introduction. Introduction. Medieval India saw an extraordinary production of devotional poetry, which were not restricted to one particular religion but inspired by different religious movements. The exponents of these movements held the view that total devotion to God could save men from the pitfalls of life and earn him salvation. It was also believed that one does not have to go to temples or perform rituals for God. He is omnipresent and resides inside every human. The Bhagavad Gita proposed that the path of Bhakti Marga is superior to the two other religious approaches, namely the path of knowledge and the path of rituals and good works, providing inspiration to the exponents of Bhakti cult. Introduction அப்படின்னா அறிமுகம். இடைக்கால இந்தியாவில் வியப்பை ஏற்படுத்தும் அளவில் பக்தி கவிதைகள் செய்யுட்கள் இயற்றப்பட்டன. அவை ஒரு குறிப்பிட்ட சமயம் சார்ந்ததாக இல்லாமல் பல்வேறு சமய இயக்கங்களினால் தூண்டப்பெற்றன. கடவுளின் மீதான முழுமையான பக்தியே மனிதனை வாழ்வின் இடர்பாடுகளிலிருந்து காத்து முக்தியை அருளுமென இவ்வியக்கங்களை நிறுவியவர்கள் கருதினர். மேலும் இறைவன் எங்கும் நிறைந்து இருப்பதினால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உறைந்திருக்கிறார் என்பதாலும் ஒருவர் கோயிலுக்கு செல்ல வேண்டியதோ சடங்குகள் செய்ய வேண்டியதோ அவசியமில்லை எனவும் நம்பப்பட்டது. அறிவின் வழிபட ஞான மார்க்கம், சடங்குகள், நற்செயல்கள் ஆகியவற்றின் வழிபட கர்மா மார்க்கம் ஆகிய இவை இரண்டை காட்டிலும் பக்தி மார்க்கமே சிறந்தது என பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. இது பக்தி கோட்பாடுகளை முன்மொழிந்தவர்களை ஊக்குவிப்பதாக அமைந்தது. பக்தி மூமெண்ட். The beginnings. The Bhakti movement or the resurgence of devotional practices started in Tamil Nadu around 7th century AD. It included reciting the name of the god or goddesses, singing hymns in their praise, wearing religious marks or carrying identity emblems, and undertaking pilgrimages to sacred places associated with the deity. It emphasized the mutual emotional attachment and love of a devotee towards a personal god and of the god for the devotee. பக்தி மூமெண்ட்ஸ். த பிகினிங்ஸ் அப்படின்னா பக்தி இயக்கம், அதன் தொடக்கங்கள். பக்தி இயக்கம் அல்லது வழிபாட்டு முறையிலான புத்தெழுச்சி தமிழகத்தில் கிபி 7ஆம் நூற்றாண்டை ஒட்டி தொடங்கிற்று. அப்புத்தெழுச்சி ஆண் பெண் கடவுளர்களின் பெயர்களை தொடர்ந்து ஓதுதல், கடவுளர்களை புகழ்ந்து பாடுதல், மத சின்னங்களை அணிந்து கொள்ளுவது அல்லது அடையாள சின்னங்களை சுமந்து செல்வது, கடவுளுடன் தொடர்புடைய புனித தலங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது என்பனவற்றை உள்ளடக்கியதாக இருந்தது. தனக்கு சொந்தமான கடவுளை வழிபடும் பக்தனுக்கும் அக்கடவுளுக்கும் இடையிலான பரஸ்பர உணர்வு ரீதியிலான பற்றுதலுக்கும் அன்பிற்கும் பக்தி இயக்கம் சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்தது. This view was also preached by Sufism, which appeared as a reaction against worldliness of the early Islam. Sufis believed that realization of God can be achieved only through passionate devotion to God and intense meditation. Sufis were of the view that this type of meditation would enable the devotee to understand the true nature of God. They argued that doing so would liberate the devotee from all worldly bonds and help them become one with God. Several mystical religious movements in both Hinduism and Islam had no hesitation to freely include elements of different faiths in their teachings. There is only one God, though Hindus and Muslims call him by different names, stated Haridasa. சூஃபி தத்துவமும் இதே போன்ற கருத்தையே போதித்தது. தொடக்க கால இஸ்லாம் சமயத்தின் உலக பற்றுதலுக்கு எதிராக தோன்றியதே சூஃபி தத்துவம். தீவிர உணர்ச்சி வயப்பட்ட பக்தி, ஆழமான தியானம்
ஆகியவற்றின் மூலமே கடவுளை உணர முடியும் என சூஃபி கோட்பாடு நம்பியது. இவ்வகையிலான தியானங்களே ஒரு பக்தனுக்கு கடவுளின் உண்மையான இயல்பை புரிந்துகொள்ள உதவும் என சூஃபிக்கள் நம்பினர். இவ்வாறு செய்தால் மட்டுமே உலகப் பிணைப்புகளிலிருந்து ஒரு பக்தன் விடுபட முடியும் என்றும் அதுவே அவர் கடவுளுடன் இரண்டர கலக்க உதவும் என்றும் சூஃபிக்கள் வாதிட்டனர். இந்து, இஸ்லாம் ஆகிய இரு சமயங்களிலும் தங்களுடைய போதனைகளில் வெவ்வேறு சமயங்கள் சார்ந்த கூறுகளை சேர்த்து கொள்வதில் அவர்கள் தயக்கம் காட்டவில்லை. இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரேயொரு கடவுள் மட்டுமே என ஹரிதாசர் கூறியுள்ளார். டிவோஷனல் மூமெண்ட் இன் தமிழகம். ஆழ்வார்ஸ் அண்ட் நாயன்மார்ஸ். த ஆழ்வார்ஸ், த வைஷ்ணவிக் பக்தி sages and the originators of Bhakti cult, and the Nayanmars, the worshippers of Shiva or the Saivists, composed devotional hymns in Tamil language dedicated to their respective gods. Shiva Bhakti is associated with Shiva's manifestation on earth. Poems to Shiva and Vishnu, particularly to Krishna, were composed in Tamil and other South Indian languages such as Kannada and Telugu. These poets saints criticized caste-based social status and advocated gender equality in order to make it good to stand the onslaught of Buddhism or Jainism. டிவோஷனல் மூமெண்ட் இன் தமிழகம். ஆழ்வார்ஸ் அண்ட் நாயன்மார்ஸ் அப்படின்னா தமிழகத்தில் பக்தி இயக்கம், ஆழ்வார்களும் நாயன்மார்களும். பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்த வைணவ பக்தி அடியார்களான ஆழ்வார்களும் சிவனை வழிபடும் சைவர்களான நாயன்மார்களும் தமிழ் மொழியில் பக்தி பாடல்களை இயற்றி தங்கள் கடவுளர்களுக்கு சமர்ப்பித்தனர். சிவ பக்தியானது இவ்வுலகில் நடைபெற்ற சிவபெருமானின் திருவிளையாடல்களோடு தொடர்புடையதாகும். சிவன், விஷ்ணு, குறிப்பாக கிருஷ்ணர் குறித்த பாடல்கள் தமிழிலும் ஏனைய தென்னிந்திய மொழிகளான கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகளிலும் இயற்றப்பட்டன. பௌத்தம், சமணம் ஆகிய சமயங்களின் கடுமையான தாக்குதல்களை திறம்பட எதிர்கொள்வதற்காக புலவர்களாகவும் ஞானிகளாகவும் இருந்த இவர்கள் சாதியை அடிப்படையாக கொண்ட சமூக நிலையை சாடியதோடு அல்லாமல் ஆண் பெண் சமத்துவத்தையும் முன்னிறுத்தினர். விஷ்ணு பக்தி ஆர் வைஷ்ணவிசம் is based on Vishnu's avatars, particularly Krishna and Rama. The 12 Tamil Alvars are chiefly known for their immortal hymns. Two Alvars stand out distinctly for their contribution to the promotion of the Bhakti movement. Nammalvar's fame lies in his 1102 stanza Thiruvaimoli. Nadamuni collected the 4000 poems of Nammalvar in the form of Divya Prabandham. Andal, the only female Alvar, is another. Periyalvar, who was earlier known as Vishnu Chittar, made lots of songs on Krishna putting himself in the place of Mother Yasoda. Periyalvar is said to have found Andal as a baby in the Tulasi garden at Srivilliputturu temple and adopted her. She grew up in the temple town of Srivilliputturu and became known as Andal, she who ruled. The Tirupavai and the Nachya Tirumoli are her celebrated works. Her poems expressing her love for Ranganatha, the incarnation of Vishnu worshipped at a temple at Srirangam, are used in Vaisnava wedding ceremonies in Tamil Nadu. விஷ்ணு பக்தி அல்லது வைணவம் விஷ்ணுவின் அவதாரங்களை, குறிப்பாக ராம, கிருஷ்ண அவதாரங்களை அடிப்படையாக கொண்டதாகும். பன்னிரு தமிழ் ஆழ்வார்கள் அவர்கள் இயற்றிய அழிவில்லா பாடல்களுக்காகவே நன்கறியப்பட்டவர்கள் ஆவர். பக்தி இயக்கத்தின் வளர்ச்சிக்கு தாங்கள் செய்த பங்களிப்பின் காரணமாய் 2 ஆழ்வார்கள் தனித்துவம் மிகுந்து காணப்படுகின்றனர். நம்மாழ்வார் அவர் இயற்றிய 1102 பத்திகளை கொண்ட திருவாய்மொழியால் புகழ் பெற்றார். நம்மாழ்வாரின் 4000 பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் பெயரில் நாதமுனி தொகுத்துள்ளார். ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டுமே பெண்பால் ஆழ்வார் ஆவார். பெரியாழ்வார் தொடக்கத்தில் விஷ்ணு சித்தர் என அறியப்பட்டார். தாய் யசோதையின் இடத்தில் தன்னை இருத்தி
குழந்தை கிருஷ்ணனை பற்றி பல பாடல்களை புனைந்துள்ளார். திருவில்லிபுத்தூர் கோவில் துளசித் தோட்டத்தில் பெரியாழ்வார் ஆண்டாளை குழந்தையாக கண்டெடுத்து தனது குழந்தையாக ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. கோவில் நகரமான திருவில்லிபுத்தூரில் வளர்ந்த அவர் ஆண்டாள் என அழைக்கப்பட்டார். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி ஆகிய இரண்டும் ஆண்டாளின் புகழ்பெற்ற கவிதை நூல்களாகும். திருவரங்கம் கோவிலிலுள்ள விஷ்ணுவின் அவதாரமான அரங்கநாதரின் மீதான காதலை ஆண்டாள் தனது பாடல்களில் வெளிப்படுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வைணவ திருமண விழாக்களின் போது இப்பாடல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆதிசங்கரா or Shankaracharya preached the Advaita philosophy. The essence of this philosophy is that the soul unites with the universal soul through the attainment of knowledge. He set up madas, centers of learning and worship, at Badrinath, Puri, Dwaraka and Sringeri. These places have become prominent pilgrim centers today. Shankara enthusiastically endeavored to restore the orthodox Vedic tradition without paying attention to the Bhakti movement of his time. His masterpiece is the contemporary on the Brahma Sudra, which is a fundamental text of the Vedanta school. His commentaries on the principal Upanishads are also considered equally important. ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சாரியார் அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவராவார். ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் என்பதே இத்தத்துவத்தின் சாரமாகும். அவர் பத்ரிநாத், பூரி, துவாரகா, சிருங்கேரி ஆகிய இடங்களில் மடங்களை நிறுவினார். அவை கற்றுக்கொள்வதற்கான, வழிபாடு செய்வதற்கான மையங்களாக திகழ்ந்தன. இவ்விடங்கள் இன்றும் முக்கியமான புனித தலங்களாக விளங்குகின்றன. தன் காலத்து பக்தி இயக்கத்தின் மீது கவனம் கொள்ளாத சங்கரர் வேத மரபுகளை மீட்டெடுக்கும் முயற்சிகளில் ஆர்வம் கொண்டார். பிரம்மசூத்திரம் என்னும் நூலுக்கு அவர் எழுதிய உரையே அவர் ஆற்றிய பணிகளில் சாலச் சிறந்ததாகும். பிரம்மசூத்திரம் வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூலாகும். முதன்மையான உபநிடங்களுக்கு அவர் எழுதிய உரைகளும் முக்கியமானவையாகவே கருதப்படுகிறது. ராமானுஜா, a 11th century Vaishnava saint, was the most influential thinker of Vaishnavism. His philosophy, known as Visishtadvaita, proclaimed that the soul retains its identity even after uniting with Brahma. After a long pilgrimage, Ramanuja settled in Srirangam. Ramanuja articulated ideas of social equality and condemned caste-based restrictions on entering the temples. He established centers to spread his doctrine of devotion, Sri Vaishnavism, to God Vishnu and his consort Lakshmi. In the 16th and 17th centuries, Vaishnavism spread across India. The Vadagalai Vaishnavism originally flourished around Kanjipuram, which was a popular centers for Sanskrit learning. Tenkalai Vaishnavism centered on Srirangam. Vadagalai sect focused on Vedic literature, which is written in Sanskrit. The Tenkalai sect stressed the importance of Divya Prabandhams written by the 12 Alvas in Tamil. ராமானுஜர் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வைஷ்ணவ திருத்தொண்டரான ராமானுஜர் மிகவும் செல்வாக்கு பெற்ற வைணவ சிந்தனையாளர் ஆவார். அவர் முன்வைத்த தத்துவம் விசிஷ்டாத்வைதம் ஆகும். ஆத்மாவானது பிரம்மத்துடன் கலந்த பின்னரும் தனக்கான அடையாளத்தை தக்க வைத்து கொள்கிறது என இத்தத்துவம் அறிவித்தது. நீண்ட நெடிய ஆன்மீக பயணங்களுக்கு பின்னர் அவர் ஸ்ரீரங்கத்தில் குடியேறினார். சமூக சமத்துவ கருத்துக்களை பரப்பிய அவர் கோவில்களில் நுழைவதற்கான சாதிய கட்டுப்பாடுகளை கண்டனம் செய்தார். விஷ்ணுவின் மீதும் அவரின் இணையான லட்சுமியின் மீதும் அவர் கொண்டிருந்த பக்தி நெறி ஸ்ரீ வைணவம் என்றழைக்கப்படுகிறது. அந்நெறியை பரப்புவதற்காக அவர் பல மையங்களை நிறுவினார். 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் வைணவ சமயம் இந்தியா நெடுகிலும் பரவியது. புகழ்பெற்ற சமஸ்கிருத கல்வி மையமாக விளங்கியது. காஞ்சிபுரத்தில் வடகலை வைணவம் செழித்தோங்கியது.
தென்கலை வைணவம் திருவரங்கத்தை மையமாக கொண்டிருந்தது. சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வேத நூல்களே முக்கியமானவை என வடகலையினர் கருதினர். தமிழ் மொழியில் 12 ஆழ்வார்களால் எழுதப்பட்ட திவ்ய பிரபந்தத்திற்கு தென்கலையினர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர். Children, so far we have learnt about introduction of new religious ideas and movements. Bhakti movement, the beginnings, devotional movement in Tamilagam, Alvars and Nayanmars, Adi Shankara, Ramanuja. Okay children, we will meet in the next video. Thank you.